Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்ட்ராகேட்டிவ் சீரீஸோட லாஸ்ட் லெசன், அதாவது have been, has been, had been இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் பார்க்கலன்னா மேலே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now let's get started with today's lesson. ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸோட இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட இன்ட்ரோகேட்டிவ். ஸோ ஒரு ஆக்ஷன் இவ்வளோ நேரமாக இல்லைனா இப்போலேருந்து நடந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இந்த இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். தமிழ் சவுண்ட் பார்த்திங்கன்னா நீ பேசிட்டு இருக்கியா, இவ்வளோ நேரமாக இல்லை இப்போலேருந்து நீ பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ இது கொஷின் வேர்டாக மாற்றணும். கொஷின் வேர்டு போட்டு கேட்கணுன்னா எவ்வளோ நேரமாக இல்லை எப்போலேருந்து நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். Have, IVU, they, been, verb plus ing. Has, he, she, it, been plus verb ing. Okay. So, இதை வந்து நெகட்டிவ் ஃபார்மில் சொல்லணும்னா have, IVU, they, not been, verb ing. Has, he, she, it, not been, verb ing. Okay. ஷார்ட் நெகட்டிவ்ல சொல்லணும்னா haven't, IVU, they, been, verb ing. Hasn't, he, she, it, been, verb ing. Okay. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நீ அவகிட்ட இந்த வாரம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கியா. ஸோ பாஸ்ட்டில் தொடங்கி இப்போது நடந்துட்டுருக்க ஆக்ஷனுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது கொஷனாக கேட்கும்போது இந்த வாரம் ஃபுல்லாக, ஸோ இந்த வாரம் ஃபுல்லானா இப்போது ஒரு ஃப்ரைடேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஃப்ரைடே தான். ஸோ மண்டேலேருந்து நீ ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக அவட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம். ஹாவ் யூ பீன் டாக்கிங் டு ஹர் ஆல் திஸ் வீக். ஹாவ் யூ பீன் டாக்கிங் டு ஹர் ஆல் திஸ் வீக். நீ ஏன் கொஞ்ச நாளாக வேறு மாதிரி நடந்துக்கிற, இல்லைனா நீ ஏன் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி நடந்துக்கிற, இப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா. சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்செட்டாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கேட்போம். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் why have you been acting different lately. ஸோ லேட்லின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளாக அப்படின்றதுக்கு ஃபார் a few days அதெல்லாம் விட லேட்லினா ரீசெண்ட்லி, அண்மையில், தமிழில் சொல்லணும்னா அண்மையில், கொஞ்ச நாளாக அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா. ஸோ பேச்சு வழக்கில் கொஞ்ச நாளாக நம்ம சொல்கிறத இங்கிலீஷில் லேட்லின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ why have you been acting different lately. ஸோ இல்லைனா why have you been acting weird. ஸோ weird அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, நாட் இன் அன் யூஷுவல் வே, யூஷுவலாக இல்லாமல் நார்மலாக இல்லாமல் வேறு மாதிரி நடந்துக்கிறது தான் வியர்ட். ஸோ why have you been acting weird lately. ஓகே. எவ்வளோ நாளாக அவள் மீட்டிங் அட்டன் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ அவள் மீட்டிங் அட்டன் பண்ணுறது இல்லையா, ரெகுலராக அவள் பண்ணுறது இல்லையான்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டூ டஸ் டிட்ல கொஷின்ஸ் கேட்கணுன்னு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா இந்த இடத்துல மேலே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எப்போலேருந்து அட்டன் பண்ணுறது இல்லை, இல்லை எவ்வளோ நாளாக அட்டன் பண்ணுறது இல்லைன்னு வரும்போது நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி கேட்கணும். ஹவு லாங் ஹேஸ் ஷி நாட் பீன் அட்டெண்டிங் த மீட்டிங். ஓகே. ஹவு லாங்னா எவ்வளோ நாளாக, இல்லை எவ்வளோ மாதமா, எவ்வளோ வருஷமா, எல்லாத்துக்குமே காமனானது ஹவு லாங் தான். How long has she not been attending the meeting. ஓகே. எப்போலேருந்து அப்படின்னும் போது since when நீங்கள் பயன்படுத்தலாம். how longக்கு பதிலாக since when has she not been attending the meeting அப்படின்னு கேட்கலாம். since when. ஓகே. அடுத்த கேள்வி, ஜனவரியிலேருந்து அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். what has he been doing since January. ஓகே. what has he been doing since January. அதாவது ஜனவரியிலேருந்து அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போலேருந்து ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கா, எவ்வளோ நாளாக இந்த ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கெலாம் தான் இந்த ஸ்ட்ரக்சர். அடுத்த கேள்வி, எவ்வளோ நாளாக வேலை தேடிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து நீ இல்லை நீங்கள் அப்படின்றது தான். ஸோ தமிழில் அதை நம்ம போடாமல் கேட்கலாம், பட் இங்கிலீஷில் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். ஹவு லாங் ஹவ் யூ பீன் லுக்கிங் ஃபார் அ ஜாப். ஹவு லாங் ஹவ் யூ பீன் லுக்கிங் ஃபார் அ ஜாப். ஸோ இப்போ நாம் ஹவ் பீன், ஹேஸ் பீன் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹேட் பீன் யூஸ் பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஆக்ஷன் இவ்வளோ நேரமாக இல்லை இப்போலேருந்து நடந்துட்டு இருந்துச்சா, பாஸ்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சா, பாஸ்ட்டில் தொடங்கி பாஸ்ட்டில் நடந்துட்டு இருந்து பாஸ்ட்லேயே முடிஞ்ச ஆக்ஷன் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இன்ட்ராகேட்டிவில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இல்லை இப்போலேருந்து நீ பேசிகிட்டு இருந்தியா. ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் had சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் verb ing. நெகட்டிவில் had சப்ஜெக்ட் நாட் பீன் verb ing. ஷார்ட் நெகட்டிவ் hadn't சப்ஜெக்ட் பீன் verb ing. ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனிக்கு வரத்துக்கு முன்னாடி அவள் அங்கேயா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா, அந்த கம்பெனிலையா இல்லை அந்த இடத்துலையா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி. ஹேட் ஷி பீன் ஒர்க்கிங் தேர் பிஃபோர் ஷி மூவ் டு திஸ் கம்பெனி. ஸோ அவள் பாஸ்ட்டில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தா, தொடங்கினா பாஸ்ட்டில் கண்டினியூஸாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணால் பாஸ்ட்லேயே முடிச்சிட்டாளா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஸோ அதுக்கு தான் ஹேட் ஷி பீன் ஒர்க்கிங் தேர் பிஃபோர் ஷி மூவ் டு திஸ் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ பாஸ்ட்டில் கொஞ்சம் நாளாக அந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது ஹேட் பீன் verb ing ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கால்ஸும் வரலையா. had you not been receiving any calls before this incident happened. had you not been receiving any calls. இந்த இடத்துல did you not get any calls சொல்லலாமே, ஏன் had you not been receiving சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கால் வந்துச்சா வரலையா, உங்களுக்கு கால் வரலையா
அப்படின்னு பர்டிகுலர் பாஸ்ட்டை கேட்குறீங்கன்னா டிட் யூ நாட் கெட் எனி கால்ஸ் பிஃபோர் திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் அப்படி சொல்லலாம். உங்களுக்கு தொடர்ந்து கால்ஸ் வந்துட்டு இருந்ததா, இல்லை தொடர்ந்து கால்ஸ் வந்துட்டு இல்லையா, தொடர்ந்து கால்ஸ் உங்களுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறது தான் இதோட அர்த்தம். ஹேட் யூ நாட் பீன் ரிசீவிங் எனி கால்ஸ். ஸோ ஒரு கால் வரலையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரே ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், வரலையா நடக்கலையான்னு கேட்குறதுக்கு டிட் யூ நாட். தொடர்ந்து இந்த பாஸ்ட் ஆக்ஷன் நடக்கலையான்னு சொல்கிறதுக்கு ஹேட் யூ நாட் பீன். ஓகே, ஹேட் யூ நாட் பீன் ரிசீவிங் எனி கால்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள், எவ்வளோ நாளாக அவன் கூட விளையாடிட்டு இருந்தா. How long had she been playing with you? How long had she been playing with you? இந்த டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ யாரை பார்த்துட்டு இருந்த. Whom had you been consulting before seeing this doctor? Whom had you been consulting before seeing this doctor? ஸோ பிஃபோர் கன்சல்டிங் திஸ் டாக்டர் அகெயின் சொல்லலாம், இல்லை மேலேயும் நீங்கள் சீயிங் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது, நீங்கள் டெல்லியில் இருந்தப்போ குழந்தைங்க எங்கே இருந்தாங்க. வேர் ஹேட் த கிட்ஸ் பீன் லிவிங் when you lived in Delhi? ஸோ இங்கே லிவ்ன்றதுக்கு தமிழில் நம்ம வாழ்கிறதுன்ற வார்த்தையை பேச்சு வழக்கில் பயன்படுத்த மாட்டோம். ஸோ அதனால தான் நான் இங்கே இப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கு இங்கிலீஷில் வேர் ஹேட் த கிட்ஸ் பின் லிவிங் when you lived in Delhi. ஆல்ரைட், நீ எவ்வளோ நாளாக அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த. How long had you been working there? How long had you been working there? ஓகே, ஸோ ஸ்டில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் அந்த வேலையில் தான் இருக்காங்கன்னா எவ்வளோ நாளாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு how long have you been working? ஹேடுக்கு பதிலாக have யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நாம் had been யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறதுன்றதை பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் have been, has been, had been யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம 5 கொஷின்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் எனக்கு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர்ஸில் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, கரெக்டாக இருந்துச்சுன்னா 100 அப்படின்னு கொடுப்பேன். கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கான கரெக்ஷன்ஸை நான் ரிப்ளைல சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் லெட்ஸ் ரீட் திஸ் கொஷின்ஸ் அவுட். எவ்வளோ நாளாக அவன் அந்த கதை எழுதிட்டு இருக்கான். அவன் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தான். எப்போ இருந்து நீ ஹிந்தி கற்றுட்ருக்க, எப்போல இருந்து. ஸோ நான் இந்த வீடியோவில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன் எப்போல இருந்து அப்படின்றதுக்கு சின்ஸ் வென் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா. இத்தனை நாளாக உனக்கு இதை யார் சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக உனக்கு இதை யார் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். வில் see in the next video. Till then, take care and bye.